வணக்கம். உங்கள் மணிமேகலை மக்கட்பேறு என்ற அதிகாரத்தில் 5வது குறளை பார்க்கலாம். இப்போலாம் நம்மளுக்கு ஒரு உணர்ச்சி அப்படின்னு சொன்னாக்கா நம்ம தொடணும். தொட்டால் அது உணர்ச்சி. அப்போ தெரியும் நமக்கு. நம்ம கோவமாக அடித்தாலும் அது உணர்ச்சி தான், கொஞ்சினாலும் அது உணர்ச்சி தான். நம்ம மேலே ஒருத்தர் கை படுது அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு உணர்தலை கொடுக்கிறது. அந்த உணர்தல் எப்படி இருக்கலாம்? இன்பத்தையும் கொடுக்கலாம், துன்பத்தையும் கொடுக்கலாம். இன்பமாகிறது ஆசையாக தொட்டு பேசுறது, இல்லை அடிக்கிறோம் அப்படின்னா அது துன்பத்தை தரக்கூடியது. அப்போ இதை எப்படி குழந்தைகளோடு அவர் ரிலேட் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கலாமா? மக்கள் மெய்தீண்டல் ஊடற்கு இன்பம், மற்றவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு. மக்கள் மெய்தீண்டல் ஊடற்கு இன்பம், மற்றவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு. அற்புதமாக சொல்கிறாரு. மக்கள் மெய்தீண்டல் உடற்கு இன்பம். குழந்தைங்க நம்மக்கிட்ட ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கும் இல்லையா? நம்ம அன்பாக இருந்தால் அது நம்மளை வந்து கட்டி பிடிச்சிக்கும். அது கட்டி பிடிச்சா நம்மளுக்கு கோபமாக வரும், சந்தோஷமாக இருக்கும். கூப்பிடுவோம் இல்லையா, வாடா அப்படின்னு சொல்லி செல்லமாக நம்ம கூப்பிடுவோம். அந்த குழந்தைகள் நம்மை தீண்டுதல், அவங்க கையை நம்ம மேலே படும்பொழுதே நமக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். அதே போல் அந்த குழந்தைகள் பேசுவார்கள் இல்லையா? ஒரு மொழி, குழந்தைகளின் மொழி அப்படின்னு தனியாக இருக்குது. அதுக்கு எந்த ஒரு அகராதியும் கிடையாது. அதுக்கு அர்த்தமே யாராலையும் போட முடியாது. அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் அந்த அகராதி, அந்த உளறலுக்கு பொருள் புரியும். நம்மளுக்கெல்லாம் தெரியாது. பெற்றவள் குழந்தையோடையே இருப்பாள். அது தனக்கு தெரிந்த பாஷைகளில் பேசும். பாஷைனா மொழி. அது சொல்லக்கூடியது குளறி குளறி தான் பேசும். வார்த்தையே வராது, ஒரு தெளிவு இருக்காது. ஆனால் அது பேசுறது நம்மளுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். அவர் சொல் கேட்டல், அதுங்க என்ன சொல்ல, அது நம்மளை மாதிரி தெளிவாக பேசாது. ஆனாலும் அந்த குளறல் மொழி இருக்கு இல்லையா, மழலை, எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். குட்டி குழந்தைங்க பேச ஆரம்பிக்கும்போது எப்படி இருக்கும்? குளரும் தான். கொஞ்சம் வளர்ந்தவுடனே சில சொற்களை கூறும். ஒரு 3 வயசு 4 வயசுலலாம் பார்த்தா அந்த மழலை சொல் இருக்கு இல்லையா, அது கேட்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு. அதைத்தான் இங்கே வள்ளுவனார் குறிப்பிடுகிறார். மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம். குழந்தைகளை நாம் கட்டி பிடித்தாலோ அல்லது குழந்தைகள் நம்மை கட்டி பிடித்தாலோ அது நமது உடலுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது, மனதிற்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். அதே போல் அவர்கள் பேசக்கூடிய அந்த மழலை சொற்களும் அந்த குளறல் மொழிகளும் நம்முடைய செவிக்கு மிகுந்த இன்பத்தை கொடுக்கும் என்கிறார் வள்ளுவர். உண்மையும் இதுதானே? அனுபவிச்சிருக்கீங்களா? இல்லைன்னா இனிமே அனுபவித்து பாருங்கள். நன்றியுடன் நான்